ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ராகி மாவில் இன்றைக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் குடமிளகா, வரமிளகா, இஞ்சி, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் நிலக்கடலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ராகி மாவில் போட்டு பணியணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக ஆறின வெந்நீர் கலந்து கலக்குங்க. பெருங்காயம் சேர்க்கவும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலக்கடலையும் போட்டு நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து வைங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை கடைசியாக போடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கடைசியாக சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி உப்பெல்லாம் கரெக்டாக எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. முந்திரி கலந்துக்குவோம். ஒரு 5-6 முந்திரியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பணிஞ்சுக்கோங்க. உருண்டையாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிட்டோம். இப்போது ஒரு தட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தடவி உருண்டை எடுத்து அமுத்தி வைக்கணும். ராகி ரொட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல சத்தானது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு இதை எடுத்து போட்டு 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா முறுமுறுன்னு பண்ணுங்கள். 2 போட்டுக்கலாம். 2 போட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ராகி ரொட்டி, சூப்பரான ராகி ரொட்டி ரெடி. நிலக்கடலை சட்னி, நிலக்கடலையும் பொட்டுக்கல்லையும் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.